ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் டப்ட் இங்கிலீஷ் மூவியான ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படம் 1980ஸ்ல வந்த ரிவெஞ்ச் த்ரில்லர் படங்களோட ஒரு ரிப்பீட்டு. வேர்வையில நனைஞ்ச க்ளோஸ்-அப் சீனுங்க, மிரட்டுற ஒன் லைனருங்க, சகட்டு மேனிக்கு விழற சடலங்கள்னு இருக்கு. ஜாக் ஜான்சனா வர நம்ம ஹீரோ நேரத்த வீணாக்காம காரியத்துல இறங்குறாரு. அது ஒரே சத்தமாவும், வயலன்ட்டாவும் ஆனா கூடவே அபத்தமாவும் இருக்குது. பரவால்ல, இதையும் பார்க்கறதுக்கு நாங்க ரெடின்னா, இது நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் வாரி வழங்குது. இந்த செட்டப்புக்கு ஒரு கிளாசிக்கான விஜிலான்டி டிராமால இருந்து கொஞ்சமா பிச்சை எடுத்திருக்காங்க. இதுல எக்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆளான ஜாக் தன்னோட பிரெக்னன்ட் ஒய்ஃபோட அமைதியா ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன டவுனுக்கு வராரு. ஆனா அங்க இருக்க கேங்ஸ்டர் ஆளுங்களால தாக்கப்படுறாரு. மேலும் அதுல ஜாக்கோட மனைவி கொல்லப்படுறாங்க. ஜாக் எப்படியோ அவங்கள எதிர்த்து போராடும் போது ஒருத்தனை வீட்டு வெளியில வச்சு சுட்டு கொன்னுறாரு. அந்த ஊர் சட்டப்படி வீட்டுக்குள்ள கொன்னா அது செல்ஃப் டிஃபென்ஸ், அதே ஆளு வீட்டுக்கு வெளியில சேர்த்தான்னா வீட்டுக்காரன் கொலை பண்ணியிருக்காருன்னு சட்டம் சொல்லுது. அதுக்கு ஜெயில் தான். ஜாக்குக்கு ஒரு 6 வருஷம் கிடைக்குது. அப்புறம் ஜாக் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது அதே சட்டத்தை யூஸ் பண்ணி அந்த கேங்ஸ்டரை எப்படி பழிவாங்குறாருன்னு தான் கதையே. இந்த மாதிரி ஒரு சிம்பிளா இருக்க கதையை டைரக்டர் பிரசன்ட் பண்றதுக்கு கவலைப்படவே இல்லை. இப்படி படத்துல கதைன்னு ஒன்றும் இல்லாதத மிருகத்தனமான ஆக்ஷன்ல சரி கட்ட பாக்குது. இதுல புல்லட்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்ச உடனே நிக்கவே இல்லை. ஸோ கதையும் இல்லாம நான் ஸ்டாப் ஆக்ஷன் தான். இதுல ஹீரோவோட மலை மாதிரி உடம்பு, அந்த இருக்கிற பார்வைன்னு இருந்தாலும் ஆளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணவே தெரியல. ஆனா உடம்பால என்ன செய்யணுமோ அதை கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காரு. கூலிப்படையும் கொலையாளிகளும் டேங்க் கணக்கா இருக்க ஜாக்கை முடிக்க ட்ரை பண்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஜாக்கோட வீட்டு மேல கிட்டத்தட்ட பிரேக் இல்லாம படம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வெடியும் ஜாக் கரட்டத்தையே சலசலக்க வைக்குது. ஆனா ஜாக் இந்த தடவை என்ன நடந்தாலும் வெளியே வர மாட்டாரு. இதுக்கப்புறம் எதுவும் கோர்வையாவும் இல்ல, ஒரு பரபரப்பும் இல்ல. கிளைமேக்ஸோ சொதப்பல் சப்புன்னு முடியுது. கடைசி ஃப்ரேம்ல அவரோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ தெரிஞ்சு கோணலா சிரிக்கிற மாதிரி அப்படியே ஃபேர் அவுட் ஆகும் பாருங்க. என்னத்த சொல்றது, இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆக்ஷன் சினிமா, அவ்வளவுதான். ஆனா கண்மூடித்தனமான ஆக்ஷன் ஃபேன்ஸுங்களுக்கு போதுமானதா இருக்கு. மத்தவங்க இதை ஸ்கிப் பண்றது மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது. இது அமேசான் பிரைம்ல ரெண்டலுக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரசத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.